உடல் மனம் ஆன்மா மூன்றையும் தூய்மைப்படுத்தக்கூடியது, அதுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதான் அனுஷ்டானம் என்று சொன்னோம். அதே போல் சரியை கிரிய யோகம் மூன்றும் இருக்கின்றது, ஞானம் இருக்கின்றதுன்னு சொன்னோம். ஞானம்னா என்ன? படிக்கிறதுக்கு பேர் ஞானம் இல்லை, அதுக்கு பேர் அது படிப்பு வித்தியை, அவ்வளோதான். ஞானங்கிறது புரிஞ்சுக்கிறது. அந்த ஞானங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லி அதை வேதத்தினுடைய சாரம் என்னென்னா மகா வாக்கியம். அந்த 4 மகா வாக்கியத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுளாக இருக்கிறேன். தத் தமசி, நீ அதுவாக இருக்கிறாய். ஐம் ஆத்மா பிரம்ம, இந்த ஆத்மா கடவுள். சர்வம் கல்விதம் பிரம்ம, இந்த எல்லா உயிர்களும் கடவுள், எல்லா உலகமும் கடவுள். கடவுள் நீக்கவர நிறைந்திருக்கிறார், உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிறார். இதுதான் அந்த மகா வாக்கியம், வேதத்துடைய சாரம், வேதாந்தத்துடைய சாரம். அது எப்படி என்னால் கடவுளை உலகத்தை படைக்க முடியுமா? ஒரு எறும்பை கூட உண்டு பண்ண முடியுமா? அதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? நான் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அது பாரதியார் கேட்டார். அங்கே ஒரு சாமியார் ரொம்ப கிறுக்கு முடிஞ்சு பரமெண்டே இருப்பார். அவர் பார்த்துட்டு ஒரு நாள் அகம்பிரமாஸ்மின்னு புலம்பின்னு இருந்தாராம். ஆஹா, வேதாந்தம் படித்த ஆள் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சாமி அகம்பிரமாஸ்மினா என்ன சாமின்னு கேட்டார். சொல்ல முடியாது போ இன்னும் எழுந்து ஓடினார். இவர் துரத்தின்னு போய் ஒரு முட்டி சந்தில் விட்டு அவரை மடக்கி கட்டி பிடிச்சி உருண்டு சொன்னால் தான் அவங்களுக்கு விடுமே அப்படின்னு. உடனே மேலே சூரியனை காமிச்சார், கீழே பள்ளத்தில் தண்ணி கிடந்தது, தண்ணியை காமிச்சார். அவ்வளோதான்ப்பா விட்டு ஓடி போயிட்டார். உடனே பாரதியாருக்கு புரிஞ்சுடுது. அதாவது கடவுள் பரமாத்மா சூரியனை போன்ற சூரியன் உலகத்தை படைக்கும், இந்த பிம்பம் தண்ணியில் தெரியும், அது உலகத்தை படைக்க முடியாது. ஆனால் வெளிச்சம் ஒன்று தானே, அதனால் நமக்கு அதான் அந்த அந்த சூரியனுடைய இறைவனுடைய அம்சம் ஒரு தோற்றம், அதுதான் கடவுள் அப்படின்னு ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் வேதாந்தத்துடைய சாரம் பண்ணி ஆகா நான் தான் கடவுளா, இது தெரியாமல் போச்சே. உடனே எல்லாரும் என்னை கும்பிடுங்க, நான் வரம் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு எல்லாரும் வரம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம், நிறைய இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது இது அல்ல, உண்மையான ஞானம் அல்ல. அது தவறாக புரிஞ்சுக்கிறேன், அப்புறம் அவங்க தவறாக புரிஞ்சுன்னு ஒவ்வொன்றா எனக்கு சொல்லி குழப்பி விட்டாங்க. அது மாதிரி அது மட்டும் அல்ல, அது கடவுள் ஞானம் அல்ல. ஏன் அப்படின்னா நம்ம அந்த தண்ணி வற்றி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த சூரியன் மறந்து போயிடும், அப்போ நானும் காணாமல் போயிடுவேன். அப்போ நான்கிறது தனியாக கிடையாதா? அப்போ இந்த உடம்பு அழிஞ்சு போனாக்க இந்த ஆன்மா கிடையாதா? மேல் உலகம் எதுவே கிடையாதா? அப்போ நான் நிறைய என்ன வேணாலும் அக்கிரமம் பண்ணலாமா, நிறைய கொள்ளையடிக்கலாமா, நிறைய கோடியாக பணத்தை சேர்த்து பணம் இருந்தால் தானே சுகம் அனுபவிக்க முடியுது. இருக்கிற வேலை சுகமாக அனுபவிச்சுட்டு போக வேண்டியது. அப்புறம் நம்ம எல்லாத்தையும் வேணா பழனிக்கு திருப்பதிக்கு உண்டியல் போட்டுக்கலாம், கடவுள் இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்காப்புக்கு போட்டு வச்சுட்டு என்ன வேணாலும் அக்கிரமம் பண்ணலாமா? நான் தானே கடவுள், என்னை யாரும் கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தவறான கருத்து. ஏன்னா இந்த மேலே பரமாத்மா அங்கேன்னு பார்த்துருக்காரு, அங்கே சிஐடி கேமரா அங்கேன்னு படம் பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம செய்கிற தவறுக்கெல்லாம் தண்டனை உண்டு. இந்த உடல் அழிந்தாலும் நுண் உடல் சுற்று சரீரம் உண்டு.